அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ கடைசியில் மிஞ்சி இருக்கு. ஐயோ நான் சொல்லலை, இப்படி சொல்லி தான் அது ரெண்டும் போச்சு. எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பொறிக்கோழியும் இந்த கருப்பியும் தான் முட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு காலையில் தான் நோட் பண்ணேன். அது முடிச்சுட்டு அடுத்து வரும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இது முட்டை போட்டுச்சுன்னா அடை வச்சு குஞ்சு வரிச்சிச்சுன்னா இப்போ அந்த குஞ்சுங்களை இங்கே கொண்டு போய் ஓடுவேன்ட்டு ஒரே டவுட்டாக இருக்குது. ஐயோ ஒன்றும் புரியல. அடுத்தடுத்து நீங்கள் ஆடுங்க எங்கே மாற்றணும், ஏகப்பட்ட பிளான் பண்ண மாட்டேன் தெரியுது. ஆடுங்கெல்லாம் கீழே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு மணி ஆச்சு, அப்படியே அவங்க மேலே கூட்டிகிட்டு வந்துட்டோம்னா டேய். ஓ இங்கே பார்த்தீங்களா கமலா பழம் எல்லாம் இப்போ தான் பிஞ்சு விட்ருக்கு. கையா கரெக்டாக பார்த்து பிரிக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க பேஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஒரு ஆடு மட்டும் அது கழிச்சல் இருக்குது, ஆனால் ரொம்ப அதிகமாக இல்லை இப்போதைக்கு. இப்போ மேயுது, நல்லா மேயுது, மேய்ச்சலுக்கு நல்லா மேயுது. மேயிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. மேயாமல் சாப்பிடாமல் இருந்தால் தான் இது கழிச்சல் போய்கிட்டே இருந்தால் தான் பிரச்சனை. ஸோ அப்படியே ஓடிட்டுருக்கு. இதுங்க வரவும் ரொம்ப ஒர்க் லோடு அதிகமாகி போச்சு. நம்மளுக்கு இப்போ வரக்கும் கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. நீங்கள் அடுத்து மாடு வேறு வாங்கணும். மாடு வாங்கினா இன்னும் எவ்வளோ ஒர்க் ஆகும். ஐயோ நினச்சி பார்த்தாலே சுற்றுது. இந்தா நம்ம வரோம்ல, வந்து பார்த்தீங்களா சவுண்டை? அஸ்லண்ணா ஏண்டா என்னடா கூப்பிட்றான் பாருங்க, எவ்வளோ அழகாக கூப்பிட்றான் பாருங்க. ஏய் நவுரு, ஏண்டா வரேன்டா, எந்திரி எந்திரி. ஏண்டி ஏண்டி எவ்வளோ அழகாக கூப்பிட்றான் பார்த்தீங்களா அஸ்லான்னு. எங்கே அவனுங்க ரெண்டு பேர் இருக்கானா? ஏண்டி 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 என்ன என்னடி என்ன எங்கே அவங்க ரெண்டு பேரும் காணா? பில்லாலையும் அலியும் காணா? பில்லாலுங்க, பில்லாலும் அலியும் எங்கே போயிட்டாங்க? கத்திஜா அவுத்துடணுமா அவனைய? சரி, அம்சா அங்கே நிற்கிறான். போய் வேணாம் அவுத்து விடணும். சரி நம்ம அப்படியே அவுத்து விட்டு அப்படி பொடி நடைய மேலே கூட்டிகிட்டு போயிடலாம். டைம் ஆச்சு, விட்டுரு. அவனை அவுத்து விட்டாச்சு. அடுத்தபடியாக இப்படி கத்திஜாவை கொஞ்சம் நேரம் அவுத்துட்டுலாம். கத்திஜாவை அவுக்கவே தேவையில்ல, ஒரே ஒரு கல் அப்படி சுருட்டு எடுத்துட்டே விட முடிஞ்சிச்சு. அம்சா இங்கே நிற்கிது, அம்சாவை மட்டும் அவுத்து விட்டுருவோம். ஐயா போருங்க, நான் அவுத்து விட்டு வரேன். நான் எல்லாத்தையும் அவுத்து விட்டாச்சு. நீ அப்படியே ஒவ்வொருத்தங்களையா மேலே கூட்டிகிட்டு போவோம். ஏன் சிவானி மேலே கூட்டிகிட்டு போயிடலாம்ல? எங்கே உங்கள் ஆடு? உங்கள் ஆடு எங்கே? என்ன பார்த்தீங்களா, அது வெள்ளாடு. சிச்சா வச்சுருக்கிறது வெள்ளாடு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தான் மேயுது, மேய்ச்சல்லாம் நல்லா தான் மேயுது. நான் இப்போ காலையில் நான் மெடிசன் கொடுக்கறதில்ல, சாயங்காலம் கொண்டு போய் அடைக்கிறப்ப மாத்திரை கொடுத்து கம்மிட்டு அடைச்சி விட்றது. மற்றபடி மேய்ச்சல்லாம் நல்லா தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அப்படி செட் ஆகிக்கும். புது இடம்ல கீழே ஃபுல்லாக ஹீட்டான ஏரியாவில் இருந்துட்டு இப்போ இங்கே புது ஏரியானால கொஞ்சம் பயப்படுது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாம் நல்லா மேயுறான்.
நல்லாவே மேயுது. நேற்று முந்தா நேற்றை விட இன்றைக்கி பரவாயில்ல. நல்லா இது இறடுக்குது. என்ன கொஞ்சம் இப்போ புழுக்கு எதுவும் போட்டுச்சுன்னா எப்படி போடுது, சாணமாக போடுதா இல்லை இதாக கழிச்சலாக போகுதான்னு பார்த்துக்கலான்னு நானும் நின்று பார்க்குறேன். எதுவுமே பண்ண மாட்டேங்குது. நோ ரிசல்ட்டு. அப்படின்னு நானும் பார்த்துட்ருக்கேன். சரி, ஏதாச்சும் புழுக்கு எதுவும் போட்டுச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. காலையில் நல்லா ஃபீல் ஆகுது. காலையில் நான் வயிறு ஒரு மாதிரி நல்லா ரொம்ப ஒடு விழுந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தா நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஏறிக்கிச்சு, வயிறு ஒழுங்காகிக்கிச்சு. இன்னும் 2-3 நாள் இப்படியே மேய்ச்சல் இருந்துச்சுன்னா நல்லா ரெடி ஆகிக்கும், கரெக்டாக இருக்கும். மெடிசனும் கொடுத்துட்டே தானே இருக்கணும். சரி பண்ணிடலாம் இன்ஷா அல்லாஹ். நல்லா இதுக்கு ஒரு நீண்ட ஆயுள் தரட்டும். சாயங்காலம் மணி 5:30 மணி ஆகுது. 5:30 மணி கிட்டத்தட்ட ஒரு 6:45 மாதிரி சட்டனாக ஒரு பனிமூட்டம் மழை விட்டு வெளுத்து வாங்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரியான கிளைமேட்டு, காற்று பயங்கரமான காற்றுங்க. பாருங்க, அந்த மரமே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மரம் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ அந்த மரமே தெரியல. அந்தளவுக்கு பனி ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. சடனாக அப்படி பயங்கரமான இது மழை பிடிச்சிருச்சு. பயங்கரமான கிளைமேட்டு. 5:30 மணி எப்படி மாறிடுச்சு. 5:30 மணிக்கெலாம் அப்படி ஃபுல்லாக முடிச்சு மழை பிடிச்சிக்கிச்சு. பக்க மழை, பெரிய மழையாக பெய்ய போகுது. ரோடே தெரியல. அங்கேருந்து அந்த மரத்தே காணாம். அந்த அளவுக்கு மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு மழை பெய்ய போகுதுன்னு தெரில. நைட் ஏதோ 6:45-7 மணி ஆன மாதிரி இருக்குது. டோட்டல் ஏரியாவே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. செம்ம டிராஃபிக் ஆகிடுச்சு. இந்த சடனாக இப்படி ஒரு சேஞ்ச் ஆகும், ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு. வண்டியெல்லாம் போக முடியல, எல்லாம் அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க. ஸோ மழை பிடிச்சிக்கிச்சு. பயங்கரமான மழை, ரொம்ப பெரிய மழைலாம் இல்லைங்க, லேசான மழை தான் பெய்யுது. இருந்தாலும் அடி கொளுத்தி இருக்குது. காற்று பயங்கரமாக இருக்குது. யாரும் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகும்ட்டு.